அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5% ஃபாலு, பேங்க் நிஃப்டி 2% ஃபாலு, மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1, 1.5, மிட் கேப்பு 2% ஃபாலு. இதை நம்ம நேற்றுக்கு வீடியோவிலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நேற்றையோட வீடியோட தம்ப்நெயிலில் பாருங்கள், பெரிய சரிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த இடத்துல நேற்றையோட வீடியோவை போய் பாருங்கள். தம்ப்நெயிலே பெரிய சரிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்போதுமே தம்ப்நெயில் நான் பெருசாக இந்த மாதிரி போட மாட்டேன். ஆனால் நேற்று சொன்னதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரெண்டை மார்க்கெட் லோவை கட் பண்ணி முடிஞ்சுது. செல்லிங் ப்ரெஷரோட மார்க்கெட் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட நேற்று 23,850 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சுது. நான் சொல்லும் போதே மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, செல்லிங் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கேருந்து ஒரு செல்லிங். சரிங்களா, மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. நாளைய தினம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23,667 அப்படிங்கிற லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாளைய தினம் இப்படி போயிட்டு இந்த லெவல் 23,850 இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நாள் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ரொம்ப நாள் ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. இனிமேல் மார்க்கெட்டுக்கு எங்கே சப்போர்ட் இருக்குன்னா 23,350 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. சரிங்களா, எந்த லெவல் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட் இந்த இடம் மல்டிபிள் சப்போர்ட்டில் இருந்துச்சு. 1 டைம், 2 டைம், 3 டைம் இந்த இடத்துல பட்டுட்டு தான் மார்க்கெட் பவுன்ஸ் ஆனிச்சு. அகைன் மார்க்கெட் இந்த லெவல் ஒரு சின்ன சப்போர்ட் 23,676 அந்த லெவலையும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. மார்க்கெட்டுக்கு இனிமேல் எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 23,350 அப்படிங்கிற லெவல் தான் மார்க்கெட்டுக்கு இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா, அதனால் அதை பார்த்துக்கோங்க. நாளைய தினம் இமிடியேட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவல்ஸ் இனிமேல் தேவைப்படாது. ஓகே, இன்னைக்கு டே லோ 1 ஹவரில் காமிக்கிறேன். இன்றைக்கி டே லோ நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் 23,511 அப்படிங்கிற லெவல் நாளைக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 350 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இந்த 350 அப்படிங்கிற லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் பெரிய ஃபால் வரும். இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போதைக்கு தற்காலிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எதுவாக இருக்கும் அப்படின்னா 23,000 15 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஏன்னா இன்ட்ராடேல இந்த லெவலை மார்க்கெட் கன்சல்டேஷன் பண்ணி பிரேக் அவுட் ஆகிருக்கு. 23,700 இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 23,840 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது. சரிங்களா, இதை நீங்கள் ஒரு எல்லோ ஜோனாக கூட மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இனிமேல் இந்த லெவலில் மார்க்கெட் எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் ஃபர்தராக மார்க்கெட் இந்த எல்லோ ஜோன் நம்ம எதுக்காக முக்கியமான இடத்துக்கு மட்டும்தான் போடுவோம். இப்போ இந்த லைனை ட்ராப் பண்ணுறோம். இந்த லைனை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எல்லோ ஜோன் 800 to 850 இந்த லெவலை இனிமேல் நிஃப்டி எப்போ கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டே இனிமேல் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, அது வரைக்கும் இந்த லெவல் எப்போ வந்தாலும் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் வரும். ஓகே, இது நிஃப்டிக்கான லெவல்ஸு. இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக அகைன் இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் 24,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இது நிஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைக்கு நிஃப்டியும் சென்செக்ஸும் எக்ஸ்பைரி இருக்குது. அதனால ரெண்டுக்கான ஓஐ டேட்டாவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓஐ டேட்டா புட்டு சைடு எங்கேயுமே சொல்லிக்கிற அளவுக்கு ஓஐ டேட்டா இல்லை. 23,600 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 600லேருந்து 700 சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை விட்டால் 23,300 நம்ம எங்கே சப்போர்ட் சொல்லியிருந்தோம் 23,350. சரிங்களா,
எங்கே வந்து ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்குன்னு தெரியுதுங்களா? 23,300. இதுதான் வந்து டெக்னிக்கல் நண்பர்களே. டெக்னிக்கல் ப்ளஸ் ஓஐ டேட்டாவை நான் இப்போ இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஆனால் 23,300 அப்படிங்கிற லெவலில் வந்து பில்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நீங்களும் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உங்களால் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதை தான் நானும் செய்வேன். நான் என்ன செய்கிறேனோ அதை தான் வந்து நான் வீடியோவாக எப்போதுமே போஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? இன்றைக்கி கூட நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் புக் பண்ணோம். அதை கூட நான் ஷார்ட்ஸில் போடுவேன். 1 lakh வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதை நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுற பார்த்துக்கோங்க. எப்போதுமே வந்து நான் என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்கேனோ அதற்கு தகுந்தாற் போல் வீடியோவில் வந்து எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் யூஸ் பண்ணுவேனோ அதை தான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கிளாஸஸ் இருக்குது. கிளாஸஸ்க்கான தகவல்களை வந்து வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோர்சஸ் வந்து கற்றுக்கணும், ஃபுல் கோர்சஸும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரலில் டிமாண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஈவினிங் வந்து கமாடிட்டி செக்ஷனில் வந்து நான் அதை வந்து உங்களுக்கு அந்த டெமோ காமிப்பேன். எப்படி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத, கமாடிட்டியில் கோல்டு சில்வரில் அது எப்படி ஒர்க் ஆகுது, குருடாயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் 6:30 to 8 o'clock ஒரு 1.5 hours வந்து 2 days லைவ் கிளாஸஸ் வச்சுருக்கேன். அது டேட் என்றைக்கு அப்படிங்கிறத நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நான் ஒரு குரூப்புக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்பில் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக சொல்லுவேன். விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 1 hourலேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட்லாம் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேரில் இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலி பேரில் யாராவது ஒருத்தவங்க பேரில், ஒய்ஃப் பேரில், குழந்தைங்க பேரில், யார் பேரில் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம சேனலுக்கு அது ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கும். விருப்பம் இருந்தால் மட்டும்தான், எந்தவித கட்டாயமும் கிடையாது. விருப்பம் இருந்தால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் சென்செக்ஸோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது 77,850, 862 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு பக்கத்தில் எங்கேயுமே நியரஸ்ட்டாக ஓஐ டேட்டா இல்லை. 78,000 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 77,600, 77,500 இந்த ரேஞ்சிலையும் 77,000 அப்படிங்கிற ரேஞ்சிலையும் தான் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதனால் சென்செக்ஸும் விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுது. சென்செக்ஸுக்கான எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட் லெவலில் தான் வந்து நிற்கிது பாருங்கள். நம்ம ஃபிப்னாசி லெவல் ஆல்ரெடி போட்டு காமிச்சிருக்கோம். ஃபிப்னாசி 77,650 அந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. இந்த லெவல் வந்து நாளைக்கான ஒரு சப்போர்ட், இமிடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, 77,643. தென் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 77,315 அதையும் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 76,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ஜோன் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனு. இது சப்போர்ட். ஓகே, இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 76,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து சென்செக்ஸில் வந்து பார்த்துக்கோங்க. சென்செக்ஸ் வந்து இப்போ 77,800 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட்டு. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 78,200 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 79,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இந்த லெவலுக்குள்ளார சென்செக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1100 புள்ளிகள் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. நம்ம சொன்ன லெவல்ஸு இந்த ட்ரெண்டு சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கிறத நேற்றையே நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கு பாருங்க. 51,000 இந்த லெவல் வந்து நம்ம க்ளோஸ் கீழே ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொன்னோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல் 50,800 நம்ம ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு கண்டினியூ ஃபால். சரிங்களா? இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல் இந்த இடத்துல. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை போய் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பித்த மார்க்கெட் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் 51,360 இருந்து
49,920 வரைக்கும் கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆனிச்சு. சரிங்களா, நல்ல ஃபால் பேங்க் நிஃப்டியில். ஆனால் இந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. 50,600 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிடுச்சு. நல்லாவே பிரேக் ஆகிருக்கு. 50,375 அப்படிங்கிற லெவலில் பிரேக் ஆகிருக்கு. அந்த லெவல் தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அந்த லெவலில் மார்க்கெட் வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போர்ட்டெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இமிடியேட்டாக இப்போதைக்கு நாளைக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த ஜோன் தான். 50,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டியில். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 50,858 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,159 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 49,692 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 49,692 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஹெவி ஃபால் வரும். அந்த ஃபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கிராஷே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பேங்க் நிஃப்டியில். அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 46,100 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவலை வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. தென் ஃபின் நிஃப்டி இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபின் நிஃப்டியுமே வந்து பாருங்கள், இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஃபின் நிஃப்டிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு. நேற்று தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு. அகைன் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, நம்ம சொன்ன லெவல் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெண்டு என்னங்கிறது. 23,640 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,142 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,375 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, தென் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு. இனிமேல் மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 23,117 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,900, 23,900, 22,900 அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 22,543 அப்படிங்கிற லெவல் தான் இனிமேல் சப்போர்ட்டு. ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. இன்றைய தினம் நல்லா ஃபாலோ ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நாளைய தினம் வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆகிட்டு அகைன் ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு எப்போதுமே விழுகும் போது கண்டினியூவாக விழுகாது, திருப்பி லிக்விடிட்டியை வந்து க்ரியேட் பண்ணும். அந்த லிக்விடிட்டியை எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி கூட வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், இப்படி ஒரு ஃப்ளாக் பேட்டர்னை க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நம்ம வந்து வீக்லி அனலைசிங்கில் பார்க்கலாம். நாளைய தினம் மட்டும்தான் நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் எக்ஸ்பிரி. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் மார்க்கெட் வந்து லீவு. அதனால் கொஞ்சம் காசியஸாக இருந்துக்கோங்க. நாளைக்கு என்ன மாதிரியான மூவ்மெண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். மிட் கேப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபால் ஆகிருக்கு. எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்போர்ட்டையுமே இன்றைக்கி நல்லா எல்லாமே பிரேக் பண்ணியிருக்கு. நல்ல ஃபால். இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இந்தியாவில் வந்து நேற்று டேட்டா வந்துச்சு. அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து பெருசாக வந்து ஒரு பாசிட்டிவான டேட்டா வரல. அதனால தான் மார்க்கெட் வந்து அதற்கு ரியாக்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து விழுறதுக்கு ஒரு காரணம் தேவை. மார்க்கெட் வந்து ஏற்கனவே வீக்காக இருந்துச்சு. அது மார்க்கெட் விழுறதுக்கு ஒரு காரணம் வந்து தேவைப்பட்டுச்சு. யூஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் வந்து ஒரு பேசிக்காக அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருந்து யூஎஸ் மார்க்கெட் விழுந்துருந்துச்சுன்னா ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் விழுக வேண்டியது இப்போ வந்து விழுந்திருக்கு. அதற்கு நம்மளோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ஒரு காரணம். மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிச்சு அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவ் விஷயம் கிடச்சிது அப்படின்னா மேலே வந்துடும். நெகட்டிவ் விஷயம் கிடச்சிது அப்படின்னா ஃபாலோ ஆகிறது போது அதை நல்லாவே வந்து ரியாக்ட் பண்ணும். சரிங்களா, நியூஸஸ் தான் மார்க்கெட்டை வந்து ரியாக்ட் பண்ணும். 12,132 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும்.
12,570. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 12,723. சப்போர்ட் வந்து 12,023 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. 11,946 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 11,790 அப்படிங்கிறது ஒரு மிட் கேப்புக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் மிட் கேப்க்கான லெவல்ஸு. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீயாக கற்றுக்குங்க. நெக்ஸ்ட் வீக் ட்ரைனிங் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.